அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையிலும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானின் சேர்க்கையால் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். எனவே கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த மாதத்தில் மிகவும் அவசியம். குழந்தைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சுகஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அரசாங்க விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவானின் அருளால் உண்டாகும். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் ஜனவரி மாதம் முழுவதுமாக உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவதும், வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் மிகவும் அவசியம். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் இந்த மாதத்தில் முடிக்க வேண்டியதாக இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். சக ஊழியர்களால் இந்த மாதத்தில் ஓரளவு உதவியை எதிர்பார்க்கலாம். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்களும் அனுகூலமாக முடியும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் இந்த மாதத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில் ஈடுபடலாம். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க இருப்பதால் குடும்ப பெரியோர்களின் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். இருந்தாலும் இந்த மாதத்தில் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமுடன் இருங்கள். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும். மறைமுக பிரச்சனைகளை இந்த மாதத்தில் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் மாதத்தின் இறுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால்
எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய இருக்கும். உங்கள் விருப்பங்களில் ஒரு சில விஷயங்கள் நிறைவேறும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் பின் சீராகும். பண வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகளும் ஏற்படும். இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் இந்த மாதத்தில் எப்பொழுதும் கவனமாகவே இருங்கள். விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் நினைப்பது நடக்கும் மாதமாக அமையப் போகிறது. குரு பகவான், செவ்வாய், கேது பகவான் மூலம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வரவுகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். வெளிநாட்டு முயற்சிகளில் லாபம் அதிகரிக்கும். பெரியோர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீர்கள். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். பொன் பொருள் சேரும். இந்த நேரத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பதும் நல்லது. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. சனி பகவான் உங்கள் ராசியையும் பார்ப்பதால் எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. வழக்கமான வேலைகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது. உடல் ரீதியாக சில சங்கடங்கள் தோன்றினாலும் அவற்றிலிருந்து மாதத்தின் தொடக்கத்தில் நிவாரணம் கிடைக்கும். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் தடையின்றி கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களால் லாபம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதன் பகவானும் இந்த மாதத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் லாபமாகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்தவர்களின் கனவு நனவாகும். புதிய தொழில் தொடங்குவதற்காக திட்டங்களை தீட்டி வைப்பீர்கள். எத்தனை சங்கடங்கள் இந்த மாதத்தில் வந்தாலும் அவற்றிலிருந்து இந்த மாதத்தில் உங்களால் விடுபட முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்கள் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். கேட்டிருந்த இடத்திலிருந்து கடன், தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் பொருளாதாரம் நெருக்கடியில் இருந்து விடுவிப்பார். எதிர்பார்த்த வரவு இருக்கும். சிறு வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கும். உழைப்பாளர்களின் நிலை உயரும். சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக நீங்க போகிறது. உறவினர்கள் வழியில் லாபம் ஏற்படும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். நிதி நிறுவனம் நடத்தி வருபவர்களின் நிலை உயரும். வெளிநாட்டு முயற்சிகள், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் அடையும். அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பும் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு கூடும். பணியின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் என்பதால் இந்த மாதத்தில் நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து செல்வதும் நல்லது. நன்றி, வணக்கம்.